எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் பேரினத்தின் வீர வரலாற்றில் நான் இப்பொழுது சொல்லவிருக்கும் ஒரு பெண்ணின் கதையும் அடக்கம். இது கற்பனை அல்ல, நிஜம். அவளின் இயற்பெயர் புஷ்பகலா துரைசிங்கம். ஆனால் அறியப்படுவது அங்கையர்கண்ணி என்ற பெயரிலே. அங்கையர்கண்ணி என்றால் மீன் போன்ற கண்களை உடையவள் என்று பொருள். அவள் கண்கள் மீன் போன்றதோ இல்லையோ, அவளே மீனாக மாறிய கதை இது. கேட்போமா? எல்லோரையும் போல பல ஆசைகளோடு கனவுகளோடு இலங்கையின் மேற்கு யாழ்ப்பாணம் கொக்குவில் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் நம் கதையின் நாயகி. போர், பசி, பிணி, வறுமை, அடிமைத்தனம் என அசாதாரண சூழ்நிலைகள் அத்தனையும் விஸ்வரூபம் எடுத்து தமிழீழ மக்களை நசுக்கிய காலம் அது. தன் சொந்த மக்களின் அவல நிலையை கண்டு அவள் வேதனையுற்றாள். தன் மக்களின் இந்த சோக நிலை மாற்றப்பட வேண்டும் என்று துடித்தாள். 10 வயதில் எதையெதையோ நோக்கி ஓடும் அவள் சமகால இளைஞர்கள் மத்தியில் அவளது மனது தன் இனத்திற்கென்று புதியதோர் தேசம் செய்ய வாஞ்சையோடு எழுந்தது. அதுவே எல்லா துன்பங்களுக்கும் போக்கு வழி என அவள் ஆழமாக நம்பினாள். எல்லோரும் அஞ்சி நடுங்கிய, குறிப்பாக பெண்கள் சிந்திக்க கூட தயங்கிய கடினமான பாதையை அவள் தேர்வு செய்தாள். அந்த பாதை என்னவென்றால் கரும்புலியாக மாறுவது. கரும்புலிகள் என்பது தமிழீழ விடுதலை புலிகளின் முப்படைகளோடு சேர்த்து 4வது படைப்பிரிவு. இது ஒரு தற்கொலை படைப்பிரிவு. ஒரு கடினமான தடையை தகர்க்க தன் உடலில் வெடிப்பொருட்களை கட்டிக்கொண்டு நேரடியாக ஓரிடத்திற்கு சென்று வெடித்து சிதறுவது. இதை கேட்க சங்கடம் தரலாம். ஆனால் தமிழீழ மண்ணில் தமிழ் மக்கள் நம் தொப்புள் கொடி உறவுகள் பட்ட வேதனைகளோடு ஒப்பிட்டால் இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை. கனவு கண்ட தேசம் நிஜமாகும் என்றால் இந்த வலியும் வேதனையும் சுகமானதுதான் என்று கருதினார். விடுதலை புலிகளுக்கு காடுகளே தொழிற்சாலைகள். அங்கு உதிரி பாகங்கள் கொண்டு விமானங்கள் உருவாக்கப்பட்டன, நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட்டன. அப்பேற்பட்டவர்களின் நம்பிக்கைக்குரிய கடற்படையின் கரும்புலியாக நம் புஷ்பகலா உருவெடுத்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு அங்கையர்கண்ணி என்ற பெயர் அளிக்கப்பட்டது. அந்த சூழலில் காங்கேசன் துறை என்ற கடல் பரப்பில் கிட்டத்தட்ட 6300 டன் எடை கொண்ட எடித்தரா என்ற போர்க்கப்பல் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டு இருந்தது. இது சிங்கள கடற்படையை சார்ந்த போர்க்கப்பல். இதன் வேலை அந்த காங்கேசன் துறை பகுதியில் கடல் புலிகளின் நடமாட்டத்தை தடுப்பது. இதில் பொருத்தப்பட்டுள்ள நவீன ரேடார் கருவிகள் புலிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. இலங்கை கடற்படையின் கட்டுப்பாட்டை பலவீனப்படுத்த கடற்புலிகளால் நீருக்கடியில் இருந்தும் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை நிரூபிக்க பெண் கரும்புலிகளும் உயர்நிலை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை சிங்கள இராணுவத்திற்கு காட்ட எடித்தரா கப்பலை அழிக்க முடிவெடுத்தனர் விடுதலை புலிகள். அந்த பணியை பெருமையோடு ஏற்றாள் அங்கையர்கண்ணி. அதற்காக பல நாட்கள் கடுமையான பயிற்சி. எடித்தரா கப்பலை அழிப்பது சாதாரண வேலை அல்ல. அது கரையில் இருந்து கடலுக்குள் கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர்கள் தள்ளி நிற்கின்றது. 6300 டன் எடை இருக்கக்கூடிய கப்பலை தகர்க்க குறைந்தது 50 கிலோவாவது வெடிப்பொருட்கள் தேவை. வெடிப்பொருட்களை சுமந்து கொண்டு, அதுவும் இரவில் மிக துல்லியமாக 36 கிலோமீட்டர்கள் கடலுக்குள் எவர் கண்ணிலும் படாமல் நீந்தி கப்பலுக்கு அருகில் சென்று லிம்பட் மைன் முறையில், அதாவது கப்பலின் அடிப்பகுதியில் வெடிப்பொருட்களை ஒட்டி வெடிக்க செய்ய வேண்டும். இது சாதாரண காரியமா? நீண்ட நாள் முயற்சி மற்றும் பயிற்சிக்கு பின் ஆகஸ்ட் 16, 1994 அதிகாலை 12:30 மணி அளவில் கரும்புலியான அங்கையர்கண்ணி கடலுக்குள் மீனாக மாறி வீர வரலாற்று பயணத்தை தொடங்கினாள். கிட்டத்தட்ட அவள் எடைக்கு ஒப்பான எடையை சுமந்து 18:30 மணி நேரம் எவர் கண்ணிலும் படாமல் நீந்தி கப்பலுக்கு அருகில் சென்று வெற்றிகரமாக தனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றினாள். வெடி சத்தம் விண்ணை பிளந்தது. கப்பல் உடைந்து கடலுக்குள் புதைந்தது. கரையில் தன் தோழியை, சக போராளியை வழி அனுப்பி வைத்த புலிகள் கப்பல் வெற்றிகரமாக தகர்க்கப்பட்டது என்ற செய்தியை கேட்ட பின்னும் பெரும் துயரத்தில் நின்றார்கள். அவர்கள் கண்களில் ஒரு ஏக்கம் காணப்பட்டது.
பறந்து விரிந்த கடற்பரப்பில் எங்காவது தங்கள் தோழியின் தலை தென்படுமா? அவள் உயிருடன் கரை சேர மாட்டாளா என்ற ஏக்கம் எல்லோர் மனதையும் நிறைத்தது. 21 வயதில் தன் தேசத்திற்காக கடலோடு கடலாக கரைந்து போனாள் அங்கையர்கண்ணி. இளைஞர்களே, இளம்பெண்களே, தமிழராகிய நம் வரலாறு பல வழிவேதனைகளை உள்ளடக்கியது. இதில் வெற்றியோ தோல்வியோ பெரிதல்ல, போராட்ட களத்தில் நிற்பதுதான் பெரிது. இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட பகத்சிங்கின் தியாகம் எவ்வளவு உயர்ந்ததோ, இந்திய தேசிய இராணுவத்தை கட்டி போரிட்ட சுபாஷ் சந்திரபோஸின் வீரம் எவ்வளவு சிறந்ததோ, அதற்கு சற்றும் குறையாதது தமிழீழ மண்ணில் அங்கையர்கண்ணி போல் பல புலிகளின் தியாகமும் வீரமும். வரலாற்றில் சுயநலமற்றவர்கள், திரைப்படங்கள் காட்டும் கடவுளர்கள் போல, கதாநாயகர்கள் போல வெளித்தோற்றத்தில் அழகாக இருப்பவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் உள்ளமோ பரிசுத்தமான பொதுநல தத்துவங்களை கொண்டிருக்கும் என்பது வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி. நன்றி.